பிரியாணி சமைச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இருந்தாலும் நான் எப்படி சமைச்சிருக்கேன். இந்த போன் இருக்கிறது எவ்வளவு நல்லதா போச்சு. யூடியூபை பார்த்துட்டு பல விஷயங்கள் கத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் பிரியாணி கத்துக்கிட்டு புது வீட்டுல சமைச்சிருக்கேன். மாமியார்கிட்டயும் என் புருஷன்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். ஏய் டார்லிங், கிச்சன்ல என்னடா செய்ற? நீ புது கல்யாண பொண்ணு, அதுக்குள்ள கிச்சனுக்குள்ள வரலாமா? என்னங்க நீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் கூட புது கல்யாண பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? ஒரு வாரம் ஆச்சு இல்ல. என்னங்க, உங்களுக்காக நான் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன். முதல்ல செஞ்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. அப்படியா? எனக்காக நீ சமைச்சியா? ஐயோ, என் டார்லிங்க்கு கையெல்லாம் வெந்து போயிருக்குமே. ஏண்டா, உனக்கு எதுக்கு இந்த வேலை? புது கல்யாண பொண்ணு, நீ இப்படி எல்லாம் செய்யலாமா? உனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தா நம்ம வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம்ல. ஆஹா, வெளியில போய் சாப்பிட்டா நான் சமைச்சது மாதிரி வருமா? ப்ளீஸ் சாப்பிட்டு பாருங்க. ஏலே, என் புது மருமக என்னல சொல்றா? ஏமா, உன் மருமக புதுசா சமைச்சிருக்கலாமா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? மருமகளே, நீ சமைச்சியா? என்னமா சமைச்ச? ஆமாட்டே, பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணி, முட்டையோட சமைச்சிருக்கேன். அப்படியா? பிரியாணினா எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். குடு நான் சாப்பிட்டு பாக்குறேன். இல்லத்தே, முதல்ல பிரியாணி செஞ்சேன். நான் இவருக்காக தான் செஞ்சேன். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும். இவனுக்கு பிரியாணி எல்லாம் பிடிக்காது. உன்னை யார் பிரியாணி எல்லாம் சமைக்க சொன்னது? அது வந்து வராதுமா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருந்தா நான் சமைச்சு கொடுத்துருப்பல. இவனுக்கு பிரியாணி எல்லாம் பிடிக்காது. அதுவும் சிக்கன் பிரியாணி சுத்தமா பிடிக்காது. ஏமா, பிரியாணி எனக்கு பிடிக்காதா? யாருமா சொன்னா? ஊர் உலகத்துக்கு எல்லாருமே பிடிக்குமா? அது சிக்கன் பிரியாணியா எனக்கு உயிருமா? யாருமா சொன்னது? டேய், அம்மா சொன்னா உனக்கு பிடிக்காது. நான் செய்யற பிரியாணி மட்டும் தான் உனக்கு பிடிக்கும். அது நல்லா இருக்காது. போய் வேலையை பாரு. நாளைக்கு உனக்கு நான் புது பிரியாணி செஞ்சு தரேன். அத்தை, நான் செஞ்சதும் நல்லா இருக்குதே. வேணும்னா சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பையனுக்கு பிடிக்காது பிரியாணி, எனக்கு பிடிக்காது. நான் செய்யற பிரியாணி மட்டும் தான் என் பையனுக்கும் எனக்கும் பிடிக்கும். என்ன பிரியாணி தானே?